நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகை ஸ்ரீலீலா லீட் ரோலில் நடித்து வெளியே வந்த திரைப்படம் பராசக்தி. இந்த திரைப்படத்தோட 7 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 5,70,00,000 ரூபாய், மொத்தம் 7 நாள் 43 கோடியே 10 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளா மாநிலத்தில் 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 5 லட்ச ரூபா, மொத்தம் 7 நாள் 1 கோடியே 13 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபா, மொத்தம் 7 நாள் 7 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடக மாநிலத்தில் 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 8 லட்ச ரூபா, மொத்தம் 7 நாள் 3 கோடியே 80 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபா, மொத்தம் 7 நாள் 75 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 5 கோடியே 85 லட்ச ரூபா, மொத்தம் 7 நாள் 48 கோடியே 85 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா 7வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 5 லட்ச ரூபா, மொத்தம் 7 நாள் 21 கோடியே 15 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பராசக்தி திரைப்படம் 7வது நாள் மட்டும் 5 கோடியே 90 லட்ச ரூபா, மொத்தம் 7 நாள் 70 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நடிகர் கிருத்தி செட்டி லீட் ரோல் நடித்து வெளியே வந்த திரைப்படம் வா வாத்தியார். இந்த திரைப்படத்தோட 3 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். தமிழ்நாடு முழுவதும் 3 நாள் முடிவில் இந்த திரைப்படம் 6 கோடியே 95 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிவில் 1 கோடியே 30 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிவில் இந்த திரைப்படம் 8 கோடியே 25 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிவில் இந்த திரைப்படம் 55 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வா வாத்தியார் திரைப்படம் 3 நாள் முடிவில் 8 கோடியே 80 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் நடிகர் ஜீவா நடித்து வெளியே வந்த திரைப்படம் தலைவர் தம்பி தலைமையில். இந்த திரைப்படத்தோட 3 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் 3 நாள் முடிவில் இந்த திரைப்படம் 8 கோடியே 70 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிவில் இந்த திரைப்படம் 1 கோடியே 60 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிவில் இந்த திரைப்படம் 10 கோடியே 30 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிவில் இந்த திரைப்படம் 25 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிவில் தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் 10 கோடியே 55 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நடிகர் பிரபாஸ், நிதி அகர்வால் லீட் ரோல் நடித்து வெளியே வந்த திரைப்படம் த ராஜா ஷாப். இந்த திரைப்படத்தோட 8 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 2 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 2 கோடியே 88 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளா மாநிலத்தில் 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 40 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 3 கோடியே 65 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 114 கோடியே 65 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடக மாநிலத்தில் 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 8 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 14 கோடியே 33 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 45 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 27 கோடியே 49 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 4 கோடியே 20 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 159 கோடியே 75 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 20 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 33 கோடியே 25 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா த ராஜா ஷாப் திரைப்படம் 8வது நாள் மட்டும் 4 கோடியே 40 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 193 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு.